குணரன் விவசாயி வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எலியோட தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு பூனையை கொண்டு வந்தாரு. சரசு, இன்னையில இருந்து எலிகளுக்கு மோசமா நாள் ஆரம்பிச்சிருச்சு. எலிங்க வீட்ல இருக்க அரிசி எல்லாம் சாப்பிடுதுங்க. அதுங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்குதுங்க. இந்த பூனை நம்ம வீட்ல இருந்த எலிய ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. சரி, இதோட பேரு மிட்டுன்னு வைக்கலாம். நல்லா இருக்கு. மிட்டு, மிட்டு பூனை. மிட்டு, மிட்டு பூனை. இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. நான் உடனே என் நண்பர்கள் கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு நாம வச்ச பேரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சரி, இது குடிக்கிறதுக்கு சீக்கிரமா பால் கொடு. இது பாலும் நெய்யும் சாப்பிட்டு பலசாலி ஆகணும். ஏன்னா இது எலிய பிடிக்கணும்ல. அப்புறம் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. மிட்டு பூனைக்கு பயந்துகிட்டு எலிங்க அதோட பொந்திலிருந்து வெளிவரதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. இப்ப இத்தனை நாள் கடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பூனை கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். உங்க யார்கிட்டயாவது ஏதாவது யோசனை இருந்தா அத சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமா கூட அப்புறம் எந்த ஒரு யோசனையும் கிடைக்கல தலைவா. அப்படின்னா நமக்கு நல்லது என்னன்னா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரமா நாம போகணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அது கிட்ட மாட்டிக்காம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறையில நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பூனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மெதுவா என் கிட்ட வந்துச்சு. நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் பயந்தல்ல, அப்ப என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. அப்படியா? அது உன்னை எதுவும் பண்ணலையா? இல்ல இல்ல, அது என் கிட்ட இருந்து தான் போச்சு. என்ன பார்க்காத மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியவே இல்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். வீட்டு முதலாளி கொடுத்த பால், முட்டை, மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த பூனை ரொம்பவே குண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்குது போல இருக்கு. நண்பா நண்பா நண்பா, ஷோ, சத்தம் போடாம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நம்ம குஞ்சன் எலி அப்புறம் அந்த குண்டான பூனை அந்த இடத்துல நம்ம குஞ்சனா? வாங்க போய் பார்க்கலாம். அட, உனக்கு எவ்வளவு நக்கலு. ஆமா, நீ யாரு? உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு குஞ்சன். உன்னோட பேரு என்ன? நான் மிட்டு. எல்லாரும் என்ன மிட்டு பூனைன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன அந்த எலிக்கு நண்பனா? அந்த எலிய கொன்னுடு. ஓய், அந்த எலியும் இங்க இருந்து ஓடி போச்சு. உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையா மிட்டு? போ போ இங்க இருந்து. சாப்பிட்டு நல்லா குண்டாகிறத தவிர இந்த பூனைக்கு இங்க வேற எந்த வேலையும் கிடையாது. ஆமா, என்னாச்சு சரசு? ஓ, நான் இந்த பூனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நாம எலிய பிடிக்கிறதுக்காக பூனையை கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு என்ன? இப்போ பூனை சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு. எலிகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு எலி இந்த பூனை கிட்ட வந்தா அதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்ல போனா மிட்டு பூனை எலிகளுக்கு எதிரி கிடையாது, நண்பன். ஹலோ ப்ரோ, சத்தம் போடாத, என்ன கொஞ்சம் தூங்க விட. இன்னும் எவ்வளவுதான் பேசுவேன்?
பூனை, இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சோம்பேறி முட்டு பூனை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. இத முதலாளி அப்பதான் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வீட்டு முதலாளி மிட்டு பூனைய ரொம்ப தூரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நான் இந்த எலிகளால ரொம்ப நொந்து போயிட்டேன். நாம ஒரு பூனையை கொண்டு வந்தா அது எதுக்குமே லாய்க்கு இல்ல. யாரோ சொன்னாங்க இந்த எலிய ஒழிக்கிறதுக்கு வீடே எரிக்கணும்னு. நாமளும் ஏதாவது இப்ப செஞ்சாகணும். சரசு, அங்க பாரு, ஒரு பூனை வருது. இது மிட்டு பூனை தானே? பாவம், 2 வாரத்துல இது ஒல்லியாயிடுச்சு. இனிமே இதுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். அது பட்னியாவே சாகட்டும். இது பசியா இருக்கும்போது தனக்குன்னு ஒரு இரையை கண்டுபிடிச்சு சாப்பிட கத்துக்குச்சு. இனிமே நம்ம மிட்டு இங்க இருக்கிற எலி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒளிச்சு கட்டிடும். மிட்டு பூனை சோம்பேறித்தனத்தை விட்டுருச்சு. அப்புறம் எலிகள் எல்லாத்தையும் ஒளிச்சியும் கட்டிடுச்சு. அப்புறம் மிட்டுவும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுச்சு.